பேனாக்கள் பேரவை சார்பாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அமுதமொழி, ஆனந்த மொழி, அழகு மொழி, பழகு மொழி, தேனினும் இனிய மொழி நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி. தமிழை வணங்குவது தாயை வணங்குவது போல இனிமையான நூல்கள் 2 வெளியிடப்பட இருக்கிறது இன்று. அவை பற்றியும் அதை எழுதிய ஆசிரியர் பற்றியும் இந்த அவை அறிந்து கொள்ள வேண்டாமா? சொல்லி கேட்பதை விட பார்த்து ரசிப்போமே. வாருங்கள், தரையிலிருந்து திரைக்கு செல்வோம். வணக்கம். நான் எழுத்தாளன், பத்திரிகையாளன், உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ் பேசுகிறேன். நூலாசிரியர் எழுத்தாளர் அகிலா ஜுவாலா பற்றி இங்கே கொஞ்சம். கர்மாவும் வாழ்வியல் அனுபவங்களும் நூலை எழுதியுள்ள அகிலா ஜுவாலாவுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். அகிலா ஜுவாலா பிறந்தது மதுராந்தகத்தில். பெற்றோர் புலவர் கந்தசாமி பிள்ளை, தாய் அமுதாம்பிகை, இருவருமே ஆசிரியர்கள். கணவர் முனைவர் ப. மயில்வாகனன், எம்இ PhD, வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டிங் சயின்ஸ் இயக்குநராக பணிபுரிந்தவர். மகன் கதிரவன் MBA, மருமகள் ஹரிணி BE, இருவரும் தனியார் ITயிலும் பணி. இவர் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை, கல்வியில் முதுகலை பயின்றவர். கணினி அறிவியல், வழிகாட்டுதல், ஆலோசனையில் முதுகலை பட்டயம் மற்றும் MPhil பெற்றவர். கல்வித்துறையில் 25 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அகில இந்திய வானொலியில் 5 ஆண்டுகள் தொகுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். மாவட்ட அளவில் 3 முறை தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் லயன்ஸ் கிளப் மூலம் சிறந்த ஆசிரியர் பட்டம், கல்வித்துறை சேவைக்காக தனியார் நிறுவன கௌரவ முனைவர் பட்டம், திருவள்ளுவர் பட்டறை கவிதை போட்டியில் முதலிடம், கவிவாணி விருது என பல்வகை விருதுகளை பெற்றவர். சென்னை தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் திருக்குறள் நன்னெறி செம்மல் விருது, குமரி அனந்தன் அவர்களின் கரங்களால் பாரதி விருது என அகிலா ஜுவாலாவிற்கு பல கௌரவங்கள் கிடைத்திருக்கின்றன. 2002 தினமலர் வாரமலரில் கவிதைகளுக்கு பரிசு பெற்றதில் ஆரம்பித்தது அமுத சுரபி, ஓம் சக்தி, குமுதம் பக்தி ஸ்பெஷல், சக்தி விகடன், குமுதம், மின்மினி, குமுதம் சிநேகிதி, அவள் விகடன், லேடிஸ் ஸ்பெஷல் என கதை, கவிதை, பேட்டி கட்டுரைகள் நிறைய படைத்துள்ளார். பெயர் தெரியா பூவின் வாசம், காட்சிக்கு அப்பால், இளம்பூரணார் படைப்புகள் தொகுப்பு எல்லாமே அகிலா ஜுவாலாவின் இதர நூல்கள். அகிலா ஜுவாலா தனது பள்ளியில் வருடந்தோறும் 10-12ஆம் வகுப்புகளில் முதலிடம் பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். அத்துடன் ஏழை மாணவர்கள் 2 தத்தெடுத்து அவர்களது கல்வி செலவுகளையும் ஏற்று வருகிறார். அகிலா ஜுவாலா நல்ல எழுத்து திறமை உள்ளவர், நன்கு படித்தவர், படித்த குடும்ப பாரம்பரியம் உள்ளவர். தன் எல்லா வெற்றிகளும் கணவர் தந்த உத்வேகத்தின் விளைவு என பெருமையுடன் கூறுகிறார். அகிலா ஜுவாலாவிடம் கவிதை, எழுத்து, பேச்சு, பாட்டு, AI வித்தைகள், ஆடியோ வீடியோ மேஜிக் போன்று பல திறமைகளும் உண்டு. தனது வாழ்வில் நிகழ்ந்த துயர சம்பவத்தால் முடங்கி போகாமல் உற்சாகமாய் எழுத்துலகில் செயல்படுவது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. எழுத்தாளர்கள் தங்கள் படைப்புகளை பகிர்ந்து கொள்ளவும், தங்களது செயல்பாடுகள் பெரும் அங்கீகாரங்கள் போன்றவற்றை பகிர்ந்து உற்சாகம் பெறும் வண்ணம் பேனாக்கள் பேரவை 2 வருடங்களாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இதன் நிறுவனர் NCM பிரபலங்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து வந்து அவர்களின் கடந்து வந்த பாதையை பேச வைத்து பேனாக்கள் பேரவை கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இதன் மூலம் பிரபலங்களுக்கு தங்கள் வாழ்வை திரும்பி பார்க்கும் சந்தோஷம் கிடைக்கிறது. பார்வையாளர்களுக்கும் தள்ளியிருந்து பார்க்கும் சாதனையாளர்களை அருகிலிருந்து கலந்துரையாடல் செய்யும் சந்தோஷம் கிடைக்கிறது. இதன் ஒவ்வொரு நிகழ்விலும் கல்வி, மருத்துவம், ஆதரவற்ற முதியோர் என கொடைகளும் வழங்கப்படுகின்றன. அத்துடன் தொண்டுள்ளங்களை ஊக்குவிக்கும் வண்ணம் சேவையாளர்களை அழைத்து கௌரவித்து வருகிறது. அகிலா ஜுவாலா இந்த பேரவையில் துவக்கம் முதல் செயற்குழு உறுப்பினராக தனது பங்களிப்பை செவ்வனே செய்து வருகிறார். பேனாக்கள் பேரவை மூலம் பொது வாழ்விலும் பத்திரிகை, மீடியா என அறிமுகங்கள் பெற்று வரும் பலரில்
தானும் உண்டு என்பதில் பெருமை கொள்கிறார். பேனாக்கள் பேரவையில் எனது பெருமை மிகு பயணம் வாழ்வில் ஒரு அர்த்தத்தை, ஒரு பிடிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இது எல்லாம் தானாக நடந்துவிடவில்லை. மதிப்பிற்குரிய அமுதசுரபி ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களின் வழிகாட்டல், திருமதி ராஜசியாமலா அவர்களின் அன்பும் நேசமும் இதில் அடக்கம் என்பார். அதோடு அகிலாவின் குடும்ப விஷயங்களுக்கு திருமதி அருள்மொழி மோகன்தாசும் சமூக மற்றும் எழுத்துலகிற்கு எழுத்தாளர் NCM தரும் ஆதரவு மறுமலர்ச்சி தந்திருப்பதாகவும் அகிலா ஜுவாலா பெருமிதம் கொள்கிறார். அகிலா ஜுவாலா எழுத்தில் இன்னும் நிறைய உயரங்களை தொட வேண்டும் என பேனாக்கள் பேரவை வாழ்த்துகிறது. இந்த காணொளியை தயாரித்தவர் திரு தயாளன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த மேடை மேலும் சிறக்க, உங்களில் இருந்து கரவொலி பிறக்க சிறப்பு விருந்தினர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். விழாவிற்கு தலைமையேற்று இளம்பூரணனார் படைப்புகள் நூலை வெளியிட்டு ஆய்வுரை தலைமை உரையும் ஆற்ற வருகை புரிந்திருக்கும் கலைமாமணி அமுதசுரபி ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை உங்கள் கரவொலிகளோடு மேடைக்கு அழைக்கின்றோம். கர்மாவும் வாழ்வியல் அனுபவங்களுடன் நூலை வெளியிட்டு ஆய்வுரை வழங்க இருக்கும் திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கலைமாமணி மக்கள் குரல் ராம்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சாய் சங்கரா மேட்ரிமோனியல் திரு என் பஞ்சாபகேசன் அவர்களையும், நூலாசிரியர் திருமதி அகிலா ஜுவாலா அவர்களையும், திரு மதிவாணன் அவர்கள் நூலாசிரியரின் பெரிய அத்தான் மதிவாணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் சான்றோர் பெருமக்களின் சீரான வரிசை இந்த அரங்கம் மீண்டும் அளிக்கட்டும் கரவொலிகள் என்ற ஜோரான பரிசை. எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். ஆன்றோர்கள் உள்ளிட்ட அவையை பேனாக்கள் பேரவை சார்பாகவும் நூலாசிரியர் திருமதி அகிலா ஜுவாலா சார்பாகவும் வணங்கி மகிழ்கிறோம். ஆடித்திங்கள் ஞாயிறு காலையில் நாம் அனைவரும் குதூகலமாக கூடி கொண்டாடும் வேளையில் நூல்கள் 2 வெளியிடும் இலக்கிய சோலையில் பேனாக்கள் பேரவை நம்மையெல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். அழைப்புதழ் என்பது வெறும் சம்பிரதாயத்தின் புறப்பாடு, அன்பான வரவேற்புரை என்பது பெரும் சந்தோஷத்தின் வெளிப்பாடு. வரவேற்புரையாற்ற நூலாசிரியரின் மருமகள் ஹரிணி அவர்களை அன்போடு உங்கள் கரவொலிகளோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய 3 தலைமுறைகளாக எழுத்துலகில் பயணித்து வரும் எங்கள் குடும்பத்தின் மூத்தவர் திரு இளம்பூரணனார் எழுதிய செய்யுள்களை தொகுத்து இளம்பூரணனார் படைப்புகள் என்ற புத்தகத்தையும், எனது மாமி அகிலா ஜுவாலா அவர்களின் 3வது படைப்பாகிய கர்மாவும் வாழ்வியல் அனுபவங்களும் என்ற புத்தகத்தையும் ஒரே நாளில் வெளியிடுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று இளம்பூரணனார் புத்தகத்தை நூலாய்வு செய்ய வந்திருக்கும் அமுதசுரபி பத்திரிகையின் ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும், கர்மாவும் வாழ்வியல் அனுபவங்களும் என்ற புத்தகத்தை நூலாய்வு செய்ய வந்திருக்கும் திரு காலச்சக்கர நரசிம்மா அவர்களையும், நூலை பெற்று வாழ்த்துரைக்க வந்திருக்கும் கலைமாமணி மக்கள் குரல் திரு ராம்ஜி, சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் திரு என் பஞ்சாபகேசன் அவர்களையும், இவ்விழாவை சிறப்பாக தொகுத்து வழங்க இருக்கும் கலைமாமணி திரு CV சந்திரமோகன் அவர்களையும், இவ்விழாவை முழுமையாக ஒருங்கிணைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி விழாவை மேலும் சிறப்பிக்க இருக்கும் பேனாக்கள் பேரவை குழுமம், அதன் முக்கிய திருவாளர்கள் திரு B தயாளன் அவர்களையும், மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களையும், திரு PV ராஜ்குமார் அவர்களையும் மற்றும் அதன் நிறுவனர் திரு NC மோகன்தாஸ் அவர்களையும், இந்நூலில் வாழ்த்துரை வழங்கியுள்ள திருமதி அருள்மொழி NCM அவர்களையும், இந்த விழாவை கண்டு ரசிக்க வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களையும், ஒளி அமைப்பு பொறுப்பாளர்களையும், காணொளி மற்றும் பத்திரிகை நண்பர்களையும், எங்களுடைய பெரியப்பா திரு மதிவாணன் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நம் அன்பான அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விருந்தினர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். கலைமாமணி திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம் அன்பு பரிசோடு.
காலச்சக்கரம் திரு நரசிம்மா அவர்கள். மக்கள் குரல் திரு ராம்ஜி. சாய் மேட்ரிமோனியல் திரு பஞ்சாபகேசன் அவர்கள். பேனாக்கள் பேரவை நிறுவனர் திரு NC மோகன்தாஸ் அவர்கள். அவர் திருமதியும் இணைந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருவரும் இணைந்து அன்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார். நூலுக்கு அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் திருமதி NC மோகன்தாஸ் அவர்கள். திரு மதிவாணன் அவர்கள். இன்றைய காலை விழாவின் இன்றியமையா தருணம். 2 நூல்கள் வெளியிடும் ஒரு இனிமையான நேரம். இளம் பூரணனார் படைப்புகள் நூலினை கலைமாமணி திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களின் 2 கரங்கள் வெளியிட, அதை பெரும் கரங்கள் 2 பேரின் கரங்கள் மக்கள் குரல் ராம்ஜி மற்றும் சாய் மேட்ரிமோனியல் திரு பஞ்சாபகேசன் அவர்கள். இளம் பூரணனார் படைப்புகள் நூல் இப்பொழுது கலைமாமணி திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வெளியிடுகிறார்கள். மக்கள் குரல் ராம்ஜி அதை பெற்றுக்கொள்வார். இன்னும் பலமாகவே கரவொலி எழுப்பலாம். இரண்டாவது நூல் கர்மாவும் வாழ்வியலும் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் வெளியிட, சாய் மேட்ரிமோனியல் திரு பஞ்சாபகேசன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பேனாக்கள் பேரவை அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு குழு புகைப்படம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. இது உரைகளுக்கான உகந்த நேரம். முதலில் உரையாற்ற வருபவர் இவர். நா அசைந்தால் அழகான இலக்கியம், பேனா இசைந்தால் அர்த்தமுள்ள இலக்கணம், தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இவரின் 2 விழிகள், இணை பிரியா வழிகள். அமுதசுரபி ஆசிரியர் கலைமாமணி திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை வருக. இந்த அரங்கம் ஆவலோடு காத்திருக்கிறது. உங்கள் தலைமை உரை ஆய்வுரை என்னும் தேனை பருக.